ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றில் நாங்கள் உங்கள் கிருபையினால் நிறைவு செய்யவும், இந்த மாலை நேரத்திலும் இந்த பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தி செய்வதாக எங்களோடு கூட இடைப்படும். இந்த லித்தானியா இன்னும் பொதுவான பிரார்த்தனை வேளையிலே பரிசுத்த ஆவியான பிரசன்னராயிரும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 154வது பாடலை பாடுவோம். நெஞ்சமே கெத்செமனேக்கு நீ நடந்து வந்தாய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 154வது பாடலை பாடுவோம். நெஞ்சமே கெத்செமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ, சஞ்சலத்தால் நெஞ்சுருகி தயங்குகின்ற ஆண்டவனார், ஆத்துமத்தில் வாதை மின்றி அங்கலாய்த்து வாடுகின்றார். தேற்றுவார் இங்காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனார். தேவகோப தீச்சுளையில் சிந்தை நொந்து வெந்துருகி ஆவலாய் தரையில் வீழ்ந்து அழுது ஜெபம் செய்கின்றாரே. அப்பா பிதாவே, இப்பாத்திரம் அகல செய்யும் சித்தமானால் எப்படியும் நின் சித்தம் போல் எனக்காகட்டும் என்கின்றாரே. இரத்த வேவையாலே தேகம் மெத்தனைந்திருக்குதே. குற்றம் ஒன்றும் செய்திடாத கொற்றவர்க்கு வாதையேனோ. வானத்தில் இருந்தோர் தூதன் வந்தவரை பலப்படுத்த தான் சஞ்சலத்தோடு மூல தாழில் நின்று வேண்டுகின்றார். தாங்கோ நானே தீரை கொண்டு தன் சிஷர்கள் ரங்கி வீழ ஆங்கவர் தனி திருந்து அங்கலாய்த்து வாடுகின்றார். நெஞ்சமே கெத்செமனேக்கு நீ நடந்து வந்திடாயோ. லித்தானியா பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த முதற்கத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜென்மாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும்
பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் என்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் என்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் என்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் என்றும் பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் என்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் என்றும் சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் என்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் என்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் என்றும் தேவரீருடைய பரிசுத்த மனிதாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேவை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையுடைய உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்தாவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியுள்ள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழி நடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையுள்ள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானைகள் கால்களை கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று
தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டவர்களும் உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசு மனிதரும் விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாம் பற்றியும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்க உள்ளவர்களை உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியம் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராத்திரியில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. யோசுவா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையெங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டுடுப்புகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரசத்து துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து
பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்திலே போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்து பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்திலே, நாங்கள் உங்கள் அடியார், எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் வழி பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுதோ இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனால் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுதூரமான பிரயாணத்தினாலே பலசாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்பு: இன்று 10 மணிக்கு, இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நமக்கு முன்னிரவு ஜெபம் நடைபெறும். நீங்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனாலும் நம் தியானத்திற்காக வேதத்தில் நாம் காணப்படுகிற வாசிக்க கேட்ட வேத பகுதியின் மூலமாய் ஏமாற்றுகிற ஒரு காரியம், ஒரு பண்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏமாற்றுதல், வஞ்சித்தல் என்கிற இந்த கலையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்று இரவு முன்னிரவு ஜெபம் நடைபெறுகிறதுனாலே நாளை மற்றும் அதிகாலை ஜெபம் நடைபெறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய கலைகள் என்ற வரிசையிலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஏமாற்றுதல். ஏமாற்றுதல் அல்லது வஞ்சித்தல் என்று பொருள்படும். வேதாகமத்திலே ஏமாற்றுதல் என்ற பதம் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு இணையாக வஞ்சித்தல் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் அநேக ஏமாற்றுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் காண முடியும். ஆதியாகமத்தில் நீங்கள் நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஏவாள் ஏமாற்றப்படுவதை நாம் காணலாம். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஏவாளிடம் கேட்கிறார். ஏவாள்கிட்ட கேள்வி கேட்டவங்க சொன்னால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு, சர்ப்பம் என்னை ஏமாற்றி விட்டது என்ற அர்த்தம். இந்த ஒரு ஏமாற்றையும் நாம் பார்க்கலாம். அப்படி அநேகம் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை யாக்கோபு ஏமாற்றுவார் பார்த்திருக்கீங்களா? ஏசா போல நடித்து அவர் ஈசாக்கு கண் தெரியாமல் இருக்கிறார், ஆனால் ஏசாவை போல உடை அணிந்து அவரை ஏமாற்றுகிறார். யாக்கோபு சொல்லுவார், ஈசாக்கு சொல்லுவார், எல்லாமே சத்தமே அவருடைய உடைகளெல்லாம் பார்க்கும்போது தடவி பார்த்து ரோமங்கள் எல்லாம் ஏசாவை போல இருக்கிறது, ஆனால் சத்தமோ யாக்கோபின் சத்தம் என்று சொல்லி ஆசிரியப்பார். அவர் தன் தகப்பனை ஏமாற்றுகிறார். இதே யாக்கோபு லாபானிடத்திலே ஏமாற்றப்படுவான், வஞ்சிக்கப்படுவான். அதை நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் நம்ம வாசித்திருக்கிறோம். 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றுவார், 20 ஆண்டுகள் அவருக்காக ஊழியம் செய்வார். அப்படி லாபான் மூலமாக யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டார் அல்லது ஏமாற்றப்பட்டார். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஒரு கர்த்தருடைய மனுஷன் யோசுவா ஏமாற்றப்படுவதை நாம் காணலாம். இந்த யோசுவா ஒரு நல்ல மனிதன், ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். ஆனால் பாருங்க, ஒரு ஸ்தானாதிபதிகள் என்று எதிரி நாட்டு மக்கள் அல்லது ஆண்டவரை அறியாத மக்கள் ரொம்ப ஈஸியாக அவரை ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க.
வாசிங்க. மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் வழியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் வழியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீ புத்திமானாய் நடந்து கொள். ஆண்டவர் சொல்லி அனுப்புறது. மோசையை நான் சொல்லுவதற்கு முன்னால, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஆனா யோசுவா எல்லாத்தையும் கேட்டாலும் இந்த விஷயத்துல ஆண்டவருடைய கேட்கல, அதனால ஏமாற்றப்படுகின்றார். இந்த கதையை நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எகிப்து கானான் தேசத்தை இவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், எல்லா நாடுகளையும் உங்களுக்கு நான் தந்துடுவேன். அந்த வரிசையில தான் இந்த கிதியோனின் பட்டணங்களையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கிதியோனின் பட்டணங்கள் மொத்தம் 4 பட்டணங்கள் 7வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அதே அதிகாரத்தை கையில் வச்சுடுங்க. யோசுவா 9:7. இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்களாகும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். இல்ல, வசனம் 4வது வசனத்தில் வாசிங்க. 4வது வசனம். இவர் தந்திரமான யோசனைப்படி தங்கள் ஸ்நானாதிபதிகளை போல காண்பித்து இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோ, கிரியாத் யெயாரீம். இந்த 4 பட்டணங்கள் தான் மிகப்பெரிய பட்டணம் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணங்களையும் ஆண்டவர் யோசுவாவுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதனால இந்த கிபியோனியர்கள் பயந்து போய் இருந்தார்கள். ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த சம்பவத்துக்கு முன்னால் அந்த யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிப்பார். ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போது அங்க மக்கள் எல்லாம் கொண்டு அங்குள்ள பொருட்களை எல்லாம் கையாடி கொண்டு வந்துடுறாங்க. அதே போல ஆண்டவர் இந்த பட்டணங்களுக்கும் செய்ய சொல்லுகின்றார். அதனால இவங்க நம்மளையும் கொண்டு வருவாங்க, நம்ம பொருட்களையும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லி இந்த கிபியோனியர்கள் ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. இதுல மொத்தம் 6 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதையும் நீங்க வேணா வாசித்துடலாம். 4 பெரிய ராஜாக்கள். அதே யோசுவா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மீபோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும், எமோரியரும், கானானியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசிரியமானவருடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள்லாம் பயிர்றாங்க. 4 பட்டணத்தை சார்ந்தவர்கள் 7 பெரிய ராஜாக்கள் யோசுவாவுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு பயந்தார்கள். அப்ப எப்படி நேரடியாக இவங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாது. அவங்க நல்லா தெரியும் கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார். அதனால கண்டிப்பாக நம்ம நினைச்சுவோம் நம்மளை கொண்டு குவித்து விடுவார்கள் என்பதாக நேரடியாக மோதுவதற்கு மிகவும் பயந்தார்கள். அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு தந்திரமான யோசனை செய்கிறார்கள். இந்த தந்திரமான யோசனையின் மூலமாக தான் யோசுவா வஞ்சிக்கப்படுகிறார் அல்லது ஏமாற்றப்படுகிறார். இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நம்மளும் சபைகளுக்குள்ளே இந்த ஏமாற்றுதல் இருக்கின்றது. அநேகர் என்ன சொல்லுவாங்க, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வரலாம் அல்லது நம்ம ஏமாற்ற வரலாம். சபையும் சபையினுடைய மக்களும் ஏமாற்றப்படக்கூடாது. நம்ம யாருனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணல அப்படி நம்ம வைக்கவே கூடாது. வருகிற நபர் யார் என்பதை நன்கு அறிந்து தான் நம்ம என்ன சொல்லணும், அவர்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணணும். ஏன்னா நம்ம வஞ்சிக்கிறவர்களை அநேகர் இருக்காங்க. பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க. மத்தேயு 10:14. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யாரை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத ஐடென்டி பண்ண நம்மளுக்கு தெரியணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றுகிற பிரசங்கியார் மாதிரி இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. எதையாவது ஒரு நல்ல காரியங்களை சொல்லி அதன் மூலமாக நம்மளை வஞ்சிப்பது, ஆசீர்வாதமான காரியங்கள் தான் கூறுவாங்க. ஒரு எச்சரிக்கையான செய்தி எங்கேயுமே இருக்காது. எச்சரிக்கையான செய்தி சொன்னால் ஜனங்களும் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்ப சபை வஞ்சிக்கப்படக்கூடாது, சபை விசுவாசிகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படி வஞ்சிக்கப்படுவோமானால் இந்த யோசுவாவுக்கு ஏற்பட்ட நிலை தான் நம்மளுக்கும் ஏற்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 7, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடையே வருவார்கள், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். நேரம் மாலை 7 மணி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. அப்படியானால் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள் விழுந்து போகின்றது, அநேக சபைகள் இல்லாமலும் போகின்றது. நம்ம திருநெல்வேலியில் ஒரு சபை ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி, சாத்தான் சபையில் இருக்கு தெரியுமா? ஒரு சபை இருக்கு, வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்குதான். நான் போகலை, முதல் முருகன்குறிச்சியில் அதனுடைய பிரான்ச் இருந்துச்சு. அங்கே நானும் என் நண்பர் ஒரு ட்ரிப்பு போய் பார்த்துட்டு வரோம், என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனால் கடைசி வரை அது நிறைவேறலை. ஒரு சபை இப்படி இருக்குது. அமெரிக்காவில் இந்த சபை நிறைய இருக்குது, அயல்நாட்டிலிருந்து வந்த சபை. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புலித்தோல் போகிறவங்க தான். அந்த சபையே வித்தியாசமான சபை. அதே போல் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, சிந்து பூந்தரில் இருக்குது, யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் பயங்கரமான ஒன்று. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற சபை. அந்த யெகோவா விட்னஸுக்கு தலைவரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் தலைவர் தான், எல்லாரும் உபதேசிக்கிறவங்க தான். அப்படி தான் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வீட்டை பார்த்து தான் கேள்வி கேட்க வருவாங்க, மற்ற வீட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் சபையிலேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அவங்க என்னமோ பலகாலமாக வேதத்தை ஆராய்ந்தவர் மாதிரி பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு ட்ரிப் வந்திருந்தாங்க, பார்த்து விடாங்க வீட்டில் யார் இருக்கா, ஈஸியாக அவங்களை பிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் வருவாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். இப்போ தான் ஒரு 4 மாதம் தான் ஆச்சுங்க. அதுக்கு கூட நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பக்கமாக போங்க, அவ்வளோ ஹிந்துஸ் தான், எல்லார் வீட்லேயும் போய் நீங்கள் சொல்லுங்கன்னு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இவங்க பிடிக்கிறது நம்மளை தான் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார், பட்சிக்கிற ஓனாயின்னு சொல்லுதான்றவர். அதே போல் தான் நாம் இனத்தோட சபை மக்கள் விசுவாசிகள் ஏமாற்றப்படக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னாக்கி நம்ம கபடற்றவர்கள், பிராக்களை போன்று கபடற்றவர்கள். இங்கே பாருங்கள், இந்த மக்களும் இந்த யோசுவாவை 3 விதங்களில் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் வசனம் பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய உடைகளை, தங்களுடைய தோற்றத்தை வேற ஆட்கள் போல் மாற்றுகிறார்கள். வசனம் 9:4 பாருங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய வெற்றுப்பைகளையும் பீடலும் கொத்தலுமான பழைய திராட்சரச தூக்கிகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. போதும். இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணமாக வந்த மாதிரியும் தாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, தாங்கள் போட்டிருக்க பாதரட்சிகள் அதெல்லாம் ரொம்ப பொத்தலானது. நாங்கள் என்ன செஞ்சோம், திராட்சரசம் எடுத்துகிட்டு வந்தோம், அதுவும் பொத்தலாக போச்சு. அப்படி என்பதாக தங்கள் தோற்றத்தை வைத்து முதலாவது யோசுவாவை ஏமாற்றுகிறார்கள். இவங்க நேரம் யோசுவாவிட்டே வந்துட்டாங்க. அப்போ யோசுவா என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். வசனம் பாருங்க 14 பாருங்க, 9:14. போதும், கர்த்தருடைய வாக்கை கேட்கவில்லை. நம்ம முதலில் சொன்னேன் யோசுவா எப்படிப்பட்ட நபர் சொல்லி, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் யோசுவா ஏமாற்றப்பட்டு விட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. அவங்க நேரே ஸ்நானாதிபதிகள் போது கேட்குறாங்க. அவங்க யாருங்கிறது கூட ரொம்ப விசாரிக்காம அவங்க சொன்னதுக்கு எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன தங்கள் தோற்றத்தை வைத்து ஏமாற்றுகிறார்கள். பழைய ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச ஷூவை ஒன்று போட்டுக்கிட்டு, அவங்க கொண்டு வந்த துருதிகள் அது பழசாக காமிச்சு, எல்லாம் நாங்கள் ஒரு தூரத்தில் வர்றதுனால நாங்கள் இப்படி ஆகி போனோம் என்று தங்கள் தோற்றத்தை கொண்டு ஏமாற்றினார்கள். 2வது பாருங்க, உணவை கொண்டு ஏமாற்றுகிறார்கள். வசனம் 5 பாருங்க. பழுதாக்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள்
பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. போதும், உணவுகள் எல்லாம் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. இது எங்க நடக்கு இந்த சம்பவம்லாம்? அங்க இருந்து கில்காலில இருந்து இவங்க எல்லாம் கிளம்புக்கு முன்னால இந்த கிதியோனியர்கள் நாங்க இப்படி போய் யோசுவாவை ஏமாத்திடுறோம், அப்ப நம்ம யாருமே அழிக்கப்படவே மாட்டோம் அப்படிங்கும்போதாக இவங்க வாராங்க உடன்படிக்கை பண்ணுவதற்காக. அப்ப முதல் தோற்றத்தை வச்சு ஏமாத்தின இவங்க ரெண்டாவது சாப்பாட்டை வச்சு ஏமாத்துறாங்க. நாங்க தூரத்துல இருந்து வந்தோம், நாங்க வரும்போது இந்த அப்பங்களும் சுட சுட எடுத்துட்டு வந்தோம், ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சு நல்லா ஆறி பூசணம் பத்து போச்சு. அப்ப ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற மாதிரி தெரியும். இதை கண்ட யோசுவா ஏமாந்து விடுகிறார். முதல் தோற்றம். இரண்டாவது பாருங்க உணவு. மூன்றாவது பாருங்க ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஏமாற்றம். வசனம் 10-11 பாருங்க. அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் ஐயா எங்களோடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். இவங்க எல்லாமே சொல்றாங்க, எகிப்திலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார், அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்றாங்க. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொன்ன உடனே யோசுவா நம்பி விட்டார். இந்த கிதியோனியர்கள் சொல்லி அனுப்புறாங்க, மூப்பர்கள் சபையர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க போய் எப்படியாவது அவங்ககிட்ட என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, நேரடியாக நம்ம போய் போர் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு மாற்று மனிதர்கள் போல ஒரு ரொம்ப தூரத்திலிருந்து வந்தவர் போல தங்களை காட்டி கொண்டு இங்க வந்துட்டாங்க. இப்போ யோசுவா உண்மையில என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரோடு கேட்டு இருந்திருக்கணும். ஒன்றும் கேட்கல. அதுக்கு முன்னே பாருங்க பிரதானிகள்லாம் அவங்களுடைய அப்பத்தில் கொஞ்சத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் பூசணம் போச்சுன்னு சொல்றான், அதை எடுத்து இவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு என்ன சம்பவம் நடந்ததுன்னா, யோசுவா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கொண்டு போடுவதில்லை என்று முடிவு பண்ணிட்டார். எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு, இயேசுடைய நாமத்தினாலே இந்த மக்களை நம்ம நினைக்கக்கூடாது, நம்மகிட்ட அடிமைகளாய் வந்துட்டாங்க, அதனால இவங்க நம்ம கொண்டு போடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்ன, இந்த பட்டணத்து மக்களை அழிக்க வேண்டும் என்பது. ஆனால் யோசுவா ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் கேட்காம வஞ்சிக்கப்பட்டு விட்டார் அல்லது ஏமாற்றப்பட்டு விட்டார். அதனால உடன்படிக்கை பண்ணியாச்சு. உடன்படிக்கை பண்ண பிறகு அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போதான் அவங்க சொல்றாங்க, எங்கள் மூப்பர்கள் தான் எங்களை அனுப்பி வச்சாங்க எல்லா சங்கதியும் சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்காம உடன்படிக்கை பண்ணி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். 3 நாள் கழித்து தான் தெரிந்து இது யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இப்போ என்ன செய்யறது, இவங்களை கொண்டு போடுவதா வேண்டாமன்னா யோசுவா சொல்ற, இல்லை கொண்டு போட முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவர்களை கொண்டு போட மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்து கொண்டோம். அதனால இவர்களை என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்யணும். மூப்பர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசுவாவுக்கு விரோதமாக. ஆனால் அவர் என்ன சொன்னார், நம்ம உடன்படிக்கை பண்ணதுனால அவர்களை கொண்டு போட்டால் அந்த சாபம் நம்ம மேல் வரக்கூடும், அதனால் ஒன்று செய்யலான்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூட்டு, நீங்கள் எங்கேருந்து வந்தீர்கள், விசாரணை நடக்க எங்கேருந்து வந்தீர்கள் யாரெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏமாத்திட்டீங்க, அதனால் நம்மளை கொண்டு போட முடியாது, ஏன்னா உடன்படிக்கை செய்து கொண்டோம், அதனால் ஒன்று செய்ய, இங்கே உள்ள என்ன சொல்கிறது ஆலயத்திற்கு நீங்கள் வேண்டிய விறகுகளை பொறுக்குகிறவர்களாகவும், கடைசி வசனத்தில் இருக்கும், விறகுகளை பொறுக்குகிறவர்களாகவும் தண்ணீர் ஊற்றும் பணியை செய்வதற்கு அவர்களை நியமித்தார்கள் அப்படின்னு. அவர் தந்திரமாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4 பட்டணத்தை சார்ந்தவர்களும் நேர உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்படின்னா அடிமைகளாக நாங்கள் இருந்து விடுறோம்னு சொல்றோம், அப்படின்னா எங்களை கொண்டு விடாதீர்கள். யோசுவா கர்த்தருடைய மனிதன் தான். அதுவரைக்கும் ஆண்டவர் எல்லாமே யோசுவாவை ஆண்டவர் கேட்டு கேட்டு செய்த இந்த மனிதர் இந்த விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட சில எதுவுமே கேட்கவில்லை. அதே போலதான் நாம் அநேக நேரங்களில் நாமும் வஞ்சிக்கப்படுகிறோம். அப்ப நாம வஞ்சிக்கப்படுகிறோமா இல்லையா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்தேயு 24 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்க. மத்தேயு 24 இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயினும் சொன்னால் நம்பாதீர்கள். ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அந்த அங்கே இருக்கான்னு யாராவது சொன்னா நம்பாதீர்கள். ஆண்டவர் எங்க தான் இருக்காரு, நம்மகிட்ட தான் இருக்காரு. அப்ப அங்கே இருக்கிற நம்மகிட்ட விலகி போன மேல அர்த்தம். சொல்லுவாங்க அங்கே இருக்கிற இங்க இருக்கு, அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், அங்க அற்புதம் நடக்குது, எங்க அற்புதம் நடக்குது, நிறைய ஓட ஆரம்பிச்சிடும். எங்கேயோ ஒரு இடத்துல அற்புதம் நடக்கணும், உடனே ஓட்டம் பிடிச்சிட வேண்டியது, அங்கே போயிடும் அப்படின்ட்டு.
ஆண்டவர் எங்கேயும் இல்லை, நம்மகிட்ட தானே இருக்கிறார். நாம தான் அவரை தேடவில்லை. அப்ப அங்கே இருக்கிற இங்கே இருக்குன்னு சொன்னா அதனை நம்பாதீர்கள். 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். அறை வீட்டுக்குள்ளே இருக்காருன்னா கூட நிச்சயக்கூடாதான், நம்ப கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட தான் இருக்காரு. அப்ப நம்ம அவர் ஆண்டவர் நினைச்சக்கூடாது, வெளியே தேடக்கூடாதுன்னு அர்த்தம், அல்லது வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு அர்த்தம். ஏதோ சொல்றாங்க அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு நம்ம ஓடக்கூடாது. நாம எங்க இருக்கிற விசுவாசிகள் நம்மகிட்ட இருக்க ஆண்டவரை தான் நம்ம தேடணும். வேற எங்கேயும் அவரை தேடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய வருகைக்காக நாம் அனைவரும் என்ன செய்யணும்? முதலாவதாக இதில் நாம் தெரிந்து கொள்வது, ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்கல்ல, அதே போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை எப்பவும் இருக்கும். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதே ஆண்டவருடைய வருகை வருதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வரும். ஆண்டவர் நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நாம் எல்லாரும் மனம் திரும்பும்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2வது பாருங்க, நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லது சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய செய்கைகளை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும். இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தினுடைய பிதாவை மகிமைப்படுத்தி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறதா இல்லையான்னு பாருங்க. அப்படின்னா நம்ம முன்மாதிரி சாட்சிகளாக இருக்க வேண்டும். நான் வாலிபனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் இருந்து ஒரு எபனேசர் சுவிசேஷ ஜெபக்குழு அப்படின்னு ஒரு குழு வச்சு 3வது வெள்ளிச்சனி ஞாயிறுலாம் கிராமங்களுக்கு போய் அங்கேயே தங்கி இருந்து சுவிசேஷம் சொல்லிவிட்டு வருவோம். அதுக்கு நாங்கள் எந்த காசும் வாங்க மாட்டோம். யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க தான் காசு போட்டுக்கிடணும். சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு முறை சிறுவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். எனக்கு அங்கே பணி பாடல்கள் பாடுவது, சண்டே கிளாஸ் நடத்துறது. அப்போ எனக்கு திருமணம் ஆகவில்லை. எல்லாம் நல்லா முடிஞ்சது. சாட்சிகள் வேலை இருந்து செய்திகளே ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சு. சண்டே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு முதியவர் ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், பாட்டு நல்லா தான் இருக்குது, செய்தி நல்லா தான் இருக்குது, ஊருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாரு. சொல்லுறது புரியுதுல உங்களுக்கு? உங்கள் சாட்சி உங்கள் ஊர்லேருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொன்ன உடனே இந்த பெண்கள்லாம் புசு புசுன்னு என்ன இவருக்கு பேசுகிறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இன்னொரு உபதேசம் சரி, அவங்க சார் வந்து எனக்கு சார் தான் சேவர் காலையிலே இருக்கிறாங்க. 2 பேரும் நாங்கள் அவங்களே சத்தம் போடுறோம், அமைதியாக இருங்க, நம்ம சாட்சி கெட்டு போகும் அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி அவர் எங்களை சொல்கிறது? இவர் என்னத்தை பார்த்துட்டாருன்னு அங்கேயே வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு நான் நிப்பாட்டிக்கிட்டு அந்த ஊழியத்துக்கு அதுக்கு நான் போகவே இல்லை. என்னன்னு சொன்னால் அவர் சொன்னது கரெக்டு தான். சாட்சி ஊருக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். இங்கெல்லாம் நல்லா தானே இருக்குது, சாட்சிகள் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது சொன்னார், எதேசியாக தான் அவர் சொன்னார். பட் அவர் கமிட்டி மெம்பர் வேறு. சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறத விட்டு இவங்க பேசுனதை வச்ச உடனே மற்றவங்க உண்மையிலே என்ன நினச்சிருப்பாங்க? இவங்க சாட்சியற்ற வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 3வதாக நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாம் மட்டும் ருசித்தா போதாது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு நாம் மட்டும் சொன்னால் போதாது, அடுத்தவர்களை ருசி பார்க்க வைக்க வேண்டும். இந்த 3 காரியத்துக்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு யோசுவாவுக்கோ நாம் ஏமாற்றப்படாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு கவனமாக இருக்கும்போது நாம் இந்த 3 காரியங்களிலேயும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் நினைச்சணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியாக அல்லது சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 3வது ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேக வழியில் நாம் இந்த 3 காரியங்களிலும் தவறி விடுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய நம்ம சாட்சியை பார்த்தா மற்றவங்க நம்மகிட்ட வரணும், நம்ம முன்மாதிரியை பார்க்கணும். அந்த காலத்தில் நம்ம பஸ்லலாம் போகும்போது பாருங்கள், அப்போல்லாம் குருவானவர்கள் வந்து அங்கேயோடு தான் போவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அங்கேயோடு தான் போவாங்க. பஸ்ஸில் அங்கேயோடு ஏறின உடனே அந்த பஸ்ஸுக்கு அவ்வளோ எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்க. அவ்வளோ இருந்துச்சு ஒரு நேரத்தில். இப்போ அங்கேயே போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. உண்மை தானே? யாருக்கும் போடுறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த உடனே அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. சாமி கொஞ்சம் சொல்ல முடியாது, இந்துக்காரங்களாக தான் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிறிஸ்தவர்களை நேசித்தவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய செய்கைகள், நம்முடைய மாதிரி, நம்முடைய சாட்சிகள் அது எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டுன்னு நினைக்கிறேன்.
யாருமே சொல்ல யோசிக்கிறோம். நம்மளுக்குள்ளே பிரச்சனைகள், நம்மளுக்குள்ளே வேதனைகள், நம்மளுக்குள்ளே ஏமாற்றுறது, பல பிரிவினை கட்சிகள், இது எல்லாம் வந்ததுனால இன்னைக்கு நாம் எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அனைவரும் சொல்கிறாங்களே, முதல்ல உங்கள் ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, அப்புறம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுகின்ற அளவுக்கு நாம் போய்விட்டோம். நம்முடைய வாழ்க்கை முன் மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்படாமல் இருக்க முடியும். ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தான் நமக்கு தந்தருள்வராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இதனாலும் நாங்கள் தியானித்த தியாகத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிறரை ஏமாற்றாமல் இருக்கவும், நாங்களும் அந்த வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிசாசினாலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, பிசாசு மனிதர்கள் மூலமாய் கொண்டு வருகிற காரியத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, இன்னும் பிசாசு அன்றைய உலகத்தினுடைய தந்திரங்கள், உலகத்தினுடைய பொருட்கள், டிவி, ஒவ்வொரு காரியத்திலும் அன்றைய உலக ஆசைகள், இவைகளின் மூலமாய் எங்களை அன்றைய வஞ்சித்து விடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவருக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பதை நாங்களும் ஆண்டவரை உண்மையாய் வாழ்ந்து காட்டுவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, வெளியே ஒரு மாய தோற்றமாய் அல்ல, நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து காட்டவும், பிறருக்கு ஆண்டவரே சாட்சியாய் நாங்கள் வாழ்ந்து காட்டவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. யோசுவாவுடைய காரியத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அறியாதபடி ஆண்டவரே உடையினாலே ஏமாற்றினவர்களை கண்டு ஏமாந்து போனார். உணவை கொண்டு ஏமாற்றினவர்களை கண்டு ஏமாந்து போகிறார். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் சொன்ன காரியத்தை நம்பி கர்த்தரை என்று ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் விசாரிக்காமல், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் ஏமாந்து போனதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. மோசேயினுடைய வார்த்தையின் மூலம் எல்லாவற்றையும் சொன்ன கற்பனைகளை நீர் கை கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீர் கீழ்ப்படுகிறதில் கவனமாயிரு என்று சொல்லி யோசுவாவினிடத்துல அழைக்கிற பொழுது சொன்னீர். ஆனாலும் உடைய வார்த்தையை ஆண்டவரே செவி சாய்க்கவில்லை, விட்டு விலகிறதினாலே ஆண்டவரே ஏமாந்து போகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு போனதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடி உடன்படிக்கையை செய்து ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படியா இராதபடிக்கு நாங்களும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. வசனத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. எப்போதும் ராஜ்யத்திற்கு வர ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இன்னும் அவர் அங்கே மேலே காணப்படுகிறார், வனாந்தரத்தில் காணப்படுகிறார், அறை வீட்டுக்குள் காணப்படுகிறார், இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது நாங்கள் புறப்பட ஆயத்தம் உள்ளவர்களாய் அல்ல, அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். மின்னல் ஒரு வானத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து மறுமுனை வரைக்கும் எப்படி எல்லாருக்கும் தெரிகிறதோ அப்படியே பிரத்யட்சமாய் வருவீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எல்லார் கண்களுக்கு முன்பதாக தெரிய போகிறேன். ஆகவே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த வருகைக்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எந்த ஒரு ஆண்டவரே கள்ள தீர்க்க தரிசனங்களுடைய வார்த்தைகளுக்கும் பட்சிக்கிற ஓநாய்களுடைய வார்த்தைகளுக்கும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஏமாந்து போகாதபடிக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற உமது சாட்சியின் வழிகளில் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை வெளிக்காட்ட கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் எப்பொழுதும் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஒரு விழுதிலிருந்து நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காய் நாம் ஜெபிப்போம். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த நாளிலே அந்த பகுதிக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே நாம் ஆலயத்திலிருந்து ஜெபிப்போம். ஆலயத்தினுடைய பெல்ட், ஃபவுண்டேஷன் பெல்ட் அமைக்கிற பணிக்காக அந்த கட்டை அடிக்கிற எல்லா காரியங்களும் நடைபெற்று இருக்கிறது. நாளை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு கான்கிரீட் அமைக்கிற பணி நடைபெறும். பொருட்கள் ஒவ்வொன்றும் ஏற்ற நேரத்தில் வரவும், சிமெண்ட், மணல், ஜல்லி போன்ற ஒவ்வொரு காரியங்களும், பணியாளர்கள் ஒவ்வொருவரும், இன்னும் கலவை இயந்திரங்கள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்கவும், தகுதி தரம் உள்ளதாய் கிடைக்கணும். முதல் பகுதியாக கர்த்தருக்கு எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் கிடைக்கணும். ஏற்ற நேரத்தில் பணிகள் ஆரம்பித்துப்பட்டு பாதுகாவலோடு தேவ பிரசன்னத்தோடு ஒவ்வொரு காரியங்களும் உறுதியாய் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தர நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை கட்டுமான பணிகளை நாங்கள் ஜெபித்துக் கொண்டவராக கிருபை செய்கிறேன். இந்த நாளிலும்
ஆண்டவரே நடைபெற்ற பணிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நடத்தி வருகிறேன். ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளைய தின ஆண்டவரே பணிக்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அந்த பணி தடையில்லாமல் நடைபெறவும் சீக்கிரத்தில் ஒவ்வொரு காரியங்களும் அமைக்கப்பட்டு ஆண்டவர் கிருபை தருவீராக. உமக்கென்று நாங்கள் பிரயாசப்படுகிற ஒரு ஆலயம் ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உமது நாம மகிமைக்கென்று ஒரு நேர்த்தியாய் அமைக்கப்பட செய்யப்பட ஆண்டவருடைய ஆலோசனை தருவீராக. தேவ வழி நடத்துதலை எங்களுக்கு தருவீராக. எவ்வளமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே வழி நடத்துதலுக்காய் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பேசுங்க. பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சாதகமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே கண்காணிப்பாளர்கள் மேற்பொழியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆலோசனையை தாரும். பொருட்கள் ஒவ்வொன்றும் ஏற்ற நேரத்தில் தரம் உள்ளதாய் உச்சிதமானதாய் கிடைப்பதற்கு ஆண்டவரை கிருபை தாரும். அதை வாங்குவதற்கு ஏற்ற ஆண்டவரே உக்கிரானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அதற்கேற்ற காணிக்கைகள் ஏற்ற நேரத்தில் வரவும் ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆலயத்துக்கான பகுதிகளில் தங்கி இருக்கட்டும். எல்லா அசம்பாவிதங்களுக்கும் கர்த்தர் நீங்களாக ரட்சித்து ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்தருள்வீராக. உமக்கென்று நாங்கள் செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் அதிர்ந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே இருளின் பயங்கள் நீக்கிடும் விழிக்கும் மட்டும் தூதரை நற்காவல் ஈந்திடும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.